அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராஜாங்காஜ். வகுப்பு 8 சவுண்ட் பப்ளிக் பள்ளியிலிருந்து முத்தமிழ் அறிஞரின் சமூக தொண்டை பற்றி பேச முன்வந்துள்ளேன். என் உயிரினும் மேலான அன்பு உடன் பிறப்புகளே, தமிழ் மீதுள்ள அன்பால் பற்றால் பாசத்தால் தமிழ் காத்து தமிழரின் நலன் காக்கும் தொண்டர்க்கு தொண்டனாகிய நான். மணங்கமழும் தமிழே, மணங்க வரும் தாயே, இன்ப மொழியே, அன்பு விழியே, உயிரான தமிழே, உலகில் உயர்வான மொழியே, உன்னை போற்றி புகழ்வதன்றி வேறுபணி எனக்கு இல்லையே. என் முத்தமிழ் அறிஞரின் தூக்க உரையுடன் சான்றோர் அவைக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன். 1924 ஜூன் 3 நாகப்பட்டினத்தில் உள்ள திருக்குவளையில் முத்துவேலார் அச்சு அம்மையார் அவர்களுக்கு மகனாக பிறந்தார் முத்துவேல் கருணாநிதி அவர்கள். கலைஞர் முத்தமிழ் அறிஞர் என்று அழைக்கப்படுவதற்கான அத்தனை தகுதிகளும் உடையவர் இவர். சிறந்த பேச்சாளர், பதிலடி கொடுப்பதில் வல்லவர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், சிறந்த திரைப்பட வசனகர்த்தா, மூத்த அரசியல்வாதி, தமிழகத்தை 5 முறை சிறப்பாக ஆட்சி செய்த முதலமைச்சர் என அடுக்கிக் கொண்டே போகலாம் இவர் புகழை. பெரியார் சிந்தித்தார், அண்ணா பேசினார், ஆனால் கலைஞரே அதையெல்லாம் செயல்படுத்தி காட்டினார் என்று கூறினால் அது மிகையாகாது. எழில் பூங்காக்களை மிஞ்சும் தொழில் பூங்கா, சிப்காட் சிப்கோ தொழிற்பேட்டை நீக்கியது பலரின் வறுமை கோட்டை. சேலத்தின் தெற்காலே கொண்டு வந்தால் ஒரு உருக்காலை. மாணவர்கள் பயன்பெற இலவச பஸ் பாஸ், பயணிகள் பயன்பெற சென்னை மெட்ரோ திட்டம், படித்தவர்கள் வளம் பெற தரமணி டைட்டல் பார்க். சாலை திட்டத்தால் சிறு சிறு கிராமங்களை இணைத்தது சாலை. சிறிய ஊர்களுக்கு சீரிய முறையில் சிற்றுந்து சேவை. 6 உயிர் காக்கும் 108 ஆம்புலன்ஸ் சேவை என அனைத்தும் அறிமுகமானதே கலைஞரின் ஆட்சியில்தான். விவசாயிகளை தந்தை கொண்டு வந்தார் உழவர் சந்தை. உற்பத்தி பெருக்க இலவச மின்சாரம், நெருக்கடி குறைக்க விவசாய கடன் தள்ளுபடி, கிராமப்புறம் சிறக்க நமக்கு நாமே திட்டம், ஒளியற்ற நிலை மாற தடையற்ற மின்சாரம், ஏழை பெண்களுக்கு திருமண உதவி, கைம்பெண்களுக்கு மறுமண உதவி, கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி, பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, சுய உதவி குழுவினால் தனி பெருமை, கொண்டு வந்தார் 33% இட ஒதுக்கீடு என தொடர்கிறது முத்தமிழ் அறிஞரின் சமூக தொண்டு. குடிசை மாற்று வாரியம், குடிநீர் வடிகால் வாரியம், கண்ணொளி திட்டம், காவல்துறை ஆணையம் அமைத்தவர் கலைஞர். தமிழ்நாட்டின் முதலாக காவல்துறை ஆணையத்தில் பெண்களை பணியமர்த்தியவர் கலைஞர். முத்தமிழ் அறிஞரின் முத்தான திட்டங்களை 3 நிமிடத்தில் முடித்துவிட முடியுமோ? ஆகையால் உயர மாலையால் அலங்கரித்தேன் அவரின் தொண்டுகளை. என்னை கடலிலே தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன் என்றார். உலகம் உள்ளளவும் முத்தமிழ் அறிஞரின் சமூக தொண்டர்கள் தொடரும் அவரது கிளைகளால். எங்கள் முத்தமிழ் அறிஞரே, தமிழ் சொத்தின் கவிஞரே, எம் மொழியை செம்மொழியாக்கிய வித்தகரே, வாழ்க நற்றமிழர், வளர்க தமிழ்நாடு. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.